தமிழகத்தில் அரசியல் களம் சூடுபிடிக்க துவங்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா திடீர்னு ரஜினி ரசிகர்கள் ஆயிரக்கணக்கானோர் வள்ளுவர் கோட்டத்தில் குவிஞ்சாங்க. ஏற்கனவே திட்டமிட்டிருந்தபடி அவர்கள் நகரெங்கும் போஸ்டர்களை ஒட்டியிருந்தாங்க. 2-3 வகையான போஸ்டர்கள். அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த போஸ்டர்களில் தலைவா நீங்கள் வர வேண்டும், நீங்கள் தான் நல்லாட்சி தர வேண்டும், நீங்கள் வரலைன்னா நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ரசிகர்கள் தங்கள் வேண்டுகோளை ரஜினிகாந்துக்கு தெரிவிப்பது போன்ற போஸ்டர்கள் நகரின் பல பகுதிகளில் முக்கிய சாலைகள் அனைத்திலும் ஒட்டப்பட்டிருந்தது. இதற்கு பல லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள் ரசிகர்கள். இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்றைக்கி திடீரென ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இங்கே நம்ம வள்ளுவர் கோட்டத்தில் குவிஞ்சிட்டாங்க. திடீர்னு போலீஸார் இவ்வளோ கூட்டத்தை எதிர்பார்க்கல. உடனே அதிக போலீஸ் ஃபோர்ஸ் அங்கே வர வைக்கப்பட்டது. மிக பரபரப்பாக இருந்தது. பந்தல் போடப்பட்டது. எல்லாம் உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இல்லை, எங்களுடைய தலைவர் அரசியலுக்கு வருவேன் அறிவித்தா மட்டும்தான் நாங்கள் இங்கேருந்து போவோம் அப்படின்னாங்க. அதனைத் தொடர்ந்து பல்வேறு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ரஜினி அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 31ஆம் தன்னுடைய கட்சி அறிவிப்பை வெளியிடுவேன்னு சொல்லியிருந்தார். அதே போல் 2 பொறுப்பாளர்களை நியமித்தார். இந்த 2 பொறுப்பாளர்கள் பணியை துவங்கிட்டாங்க. இப்போ இல்லைன்னா எப்போ அப்படின்ற ஒரு அறிவிப்போடு அவர் ஹைதராபாத்துக்கு ஷூட்டிங்க்கு போனார். இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எதற்காக அரசியலுக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணார்? யாரோட அழுத்தம் காரணமாக அவர் வராரா, இல்லை யாராவது இவரை பின்னாடி இருந்து ஏற்கிறாங்களா, இல்லை இவரை மிரட்டுகிறார்களா அப்படின்ற பல கோணங்களில் அரசியல் பார்வையாளர்கள் பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் திடீர்னு 31ஆம் அரசியல் குறித்த அறிவிப்பை வெளியிடுவேன்னு ரஜினிகாந்த் சொன்ன நிலையில் ஷூட்டிங்கில் இருக்கும்போதே உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு கொரோனா சோதனைகள் செய்யப்பட்டது. அவருக்கு உடல்நிலை மோசமடைந்ததாலாம் வதந்திகள் பரவுனது. ஆனால் அவருக்கு ஒன்றும் இல்லை, ப்ரெஷர் தான், அது சரியாயிரும், 2 நாள் ரெஸ்ட் எடுத்தால் போதும்னு சொல்லி 2-3 நாட்களில் அவர் மீண்டும் வந்துட்டார். வந்த உடனே அதிரடியாக மீண்டும் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. நான் உடல்நிலை கருதி நான் அரசியலுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நான் காலங்காலமாக அரசியலுக்கு வருவேன் சினிமாவில் டைலாக் வச்சு அப்படி ரசிகர்களை அந்த ஹீட்லேயே வச்சுருந்த ரஜினிகாந்த் ஒரு வழியாக பல நெருக்கடிகள், பல காலங்கள் கொடுக்கப்பட்ட ரசிகர்களின் நெருக்கடிகள் காரணமாக ஒரு வழியாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னாரு. சரின்னு ரசிகர்கள் எல்லாம் உற்சாக மாட்டாங்க. நம்ம எதிர்பார்த்த தலைவர் செஞ்சிருவார், நம்ம எதிர்பார்த்தபடியே நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே, தலைவர் அரசியலுக்கு வர்றது உறுதின்றார், அவர் ஆட்சி அமைச்சிருவார், முதல்வர் ஆகிடுவார் அப்படின்ற ஒரு கனவில் இருந்த ஒரு சூழலில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் தலைமை பொறுப்பு ஏற்க மாட்டேன், வேறு யாராவது கொண்டு வருவேன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசிகர் மன்றத்தை அழைத்து எச்சரித்தார், நீங்கள்லாம் தவறான வழியில் போயிட்டுருக்கீங்க, பல பேர் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது, அதுக்கான ஆதாரங்கள்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பொறுப்பாளர் போட்டார். அப்பையும் ரசிகர் மன்றத்தை அவர் பொறுப்படுத்தவே இல்லை. ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த யாரையும் அந்த தலைமை பொறுப்பில் போடலை. இது ரசிகர் மன்றத்தினர் மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பையும் ஒரு கொதிப்பையும் ஏற்படுத்திச்சு. நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம், ரஜினி கட்சி ஆரம்பித்தார்னா ஒரே வாரத்தில் 10 நாட்களில் அந்த கட்சி சுக்குநூறாக உடையும். அதற்காக எதிர்க்கட்சிகள்லாம் காத்துட்ருக்காங்க. கட்சி வெளியிலிருந்து வரக்கூடிய அழுத்தத்தினால் உடையாது. கட்சி மன்றத்தினரே கட்சியை உடைத்து விடுவார்கள். காரணம், அவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போகும்போது இந்த கட்சி தேவையா அப்படின்னு அவங்க முடிவெடுப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனால் இவர் கட்சி ஆரம்பிக்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் இப்போவும் அதை தான் நடக்க போகுது. இப்போ இன்றைக்கு நடந்த கூட்டத்தை நீங்கள் உற்று நோக்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக எல்லாருக்கும் பிரியாணி, வாட்டர் பாட்டில், லட்சக்கணக்கான ரூபாய் செலவில் போஸ்டர், இதெல்லாம் யார் செலவு பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. பின்னாடி இருந்து ரசிகர் மன்றன்ற பேரில் ரசிகர் மன்றத்தினரை வேறு யாராவது இயக்குறாங்களா, இல்லை வேறு அரசியல் கட்சிகள் இதில் உள் விளையாடுதா அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது ரஜினிக்கு ஏற்கனவே அமைதியாக இருக்கணும், ஏற்கனவே பல அழுத்தம் காரணமாக தான் அரசியலுக்கு நாம் தள்ளப்படுறோம், உந்தப்படுறோம் அப்படின்னு நினச்ச ரஜினிகாந்த் ஒரு வழியாக என்ன ஆனாலும் பரவாயில்ல, உடல்நிலை காரணம் காட்டி நம்ம ஒதுங்கிடுவோம்னு சொல்லி ஒதுங்கிட்டார். அவருக்கு ஏற்கனவே அழுத்தம் இருந்ததெல்லாம் உண்மைதான்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள் நீண்ட காலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. சில கட்சிகள் அவர் அரசியலுக்கு வந்தே ஆக வேண்டும் சொல்லி அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க. இல்லைனா அவர் மீது வேறு ஏதாவது சட்ட நடவடிக்கைனா அவர் எந்த தவறும் பண்ணலை அப்படின்றா கூட இந்த இன்கம் டேக்ஸ் ரைடு அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசி காலத்தில் அவர் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்குமா அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அதனால் எப்படியும் அவர் வந்து தான் ஆகணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த வகையில் தான் எல்லாமே காத்திருந்தாங்க. சரின்னு அறிவிப்பு வெளியிட்டார் இல்லையா. இப்போ மேலும் ஒரு தலைவலியாக இப்போ ரசிகர் மன்றமே ரஜினிகாந்துக்கு தலைவலியாக மாறி இருக்குது. ஏற்கனவே அன்றைக்கி தலைவா வாங்க
நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி வீட்டு வாசலில் அந்த போயஸ் கார்டனில் போய் சத்தம் போட்டாங்க. அதெல்லாம் சரி உணர்ச்சி வசப்பட்டு செய்கிறாங்க அப்படின்னு விட்ட ரஜினிகாந்த் இன்று ரசிகர் மன்றம் என்ற போர்வையில் ரசிகர்களா அவர்கள் இல்லையா, இல்லை இதுக்கு யார் செலவு பண்ணாங்க, இன்றைக்கி நடந்த செலவுக்கெல்லாம் யார் பின்னணியிலேருந்து இயக்குறாங்க அப்படின்றதெல்லாம் இதை பற்றி ஒரு குழுவை அமைத்து அங்கே நடந்த விஷயத்தை அவருக்கு நெருங்கிய பத்திரிகையாளர்லாம் கேட்ட ரஜினிகாந்த் பார்த்தாரு. கடைசியில் நம்ம ரசிகர்கள் என்ற பெயரிலேயே தலைவலி தொடங்கிருச்சு. இதை வைத்து வேறு எதிர்க்கட்சிகள்லாம் மற்ற கட்சிகள்லாம் இந்த மன்றத்தை உடைத்து அவர்கள் பக்கம் இழுப்பதும், பல்வேறு கட்சிகள் அவரவர் பக்கம் ஒவ்வொருத்தரை இழுக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் அவர் கிடைச்சதை தொடர்ந்து ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கார் ரஜினிகாந்த். இன்று மாலை அவர் சில முக்கிய பிரமுகர்கள்ட்ட பேசியிருக்காரு. பேசும்போது என்னென்னா, இந்த மன்றத்தையே கலைச்சிடலாமா அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்ற ஒரு அளவுக்கு விரக்தியாக அவர் பேசினதாக தகவல் வந்திருக்கு. எனவே இந்த ரசிகர்கள் தொடர்ந்து அவருக்கு அழுத்தத்தை கொடுப்பார்களே ஆனால் நிச்சயமாக மன்றத்தை கலைக்கவும் ரஜினிகாந்த் தயங்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் உண்மையான ரசிகர்களும் சரி, ரசிகர் மன்றத்தினர் அவர் உடல்நலத்தோடு நல்லா இருந்தால் போதும்னு நினச்சவங்களும் சரி, இப்படி ஒரு முடிவை தலைவர் எடுத்தார்னா அது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திடும். அவர் அரசியலுக்கே வர வேணாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இது போன்ற யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. இன்றைக்கி நடந்த கூட்டத்துக்கு ஒரு சில நிர்வாகிகள் இது பண்ணியிருக்காங்க. இவர்கள் சிலரை கூட்டி வைத்து கொண்டு இவர்களை பின்னணியிலேருந்து யாரோ இயக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். எப்படியும் ரஜினிகாந்த் இந்த அழுத்தம் தாங்க முடியாமல் நிச்சயமாக இந்த ரசிகர் மன்றத்தை சில நாட்களில் கலைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறதா தான் ரசிகர் மன்ற மூத்த நிர்வாகிகள் சிலர் நம்மிடம் தெரிவித்தாங்க.